வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இல்லம் தேடி தேர்வில் நம்ம 23வது டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். 23வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் 8வது டெஸ்ட். அதில் 10th பார்ட் 2 ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம பார்த்தாச்சு. பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 75 கேள்விகள் இருக்கும். இதற்கு உண்டான விடைகள் மற்றும் விளக்கங்களை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஒரு மனிதனுக்கு முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் செய்வதற்கென்று அரிய செயல் எதுவும் இல்லை. அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண செயல் தான். ஸோ நீங்கள் முயற்சி மற்றும் பயிற்சியோடு நீங்கள் இணைந்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. பயிற்சி பண்ணிட்டு கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து உங்களை சேரும். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்களை போய் பார்ப்போம். ஓகே, முதல் கேள்வி, நீரற வரியா கரகத்து என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பாருங்க, நீரற வரியா கரகத்து என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? அகநானூறு, நன்னூல், சிலப்பதிகாரம், புறநானூறு. விடை வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு. விடை டி, புறநானூறு. கரகம் கும்பாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. நையாண்டி மேல இசையும் நாதசுரம், தவில், பம்பை போன்ற இசைக்கருவிகளும் இசைக்கப்படுகின்றன. சில நேரங்களில் ஆண் பெண் வேடமிட்டு ஆடுவதும் உண்டு. கரகாட்டம் நிகழ்த்துதல் இத்தனை பேர்தான் நிகழ்த்த வேண்டும் என்ற வரையறை இல்லை. கரகாட்டத்தை பற்றியான ஒரு கேள்வி இது. ஸோ கரகாட்டம் என்பது இத்தனை பேர்தான் நிகழ்த்த வேண்டும் என்ற ஒரு வரையறை இல்லை. இரண்டாவது கேள்வி, குடக்கூத்து என்ற ஆடல் பின்வரும் எந்த நூல்களில் குறிப்பிடப்படுகிறது? குடக்கூத்து மணிமேகலை, சிலப்பதிகாரம், நடராஜர் 10, புறநானூறு. குடக்கூத்து என்ற ஆடல் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. விடை வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. பாருங்க, மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இதுவே கரகாட்டத்திற்கு அடிப்படை என்றும் கருதப்படுகிறது. ஆக்சுவலா கரகாட்டத்திற்கு அடிப்படையே இந்த குடக்கூத்து தான் சொல்றாங்க. அந்த குடக்கூத்து யார் ஆடி இருக்காங்கன்னா மாதவி ஆடி இருக்காங்க. இது தமிழகத்தில் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி முதலிய மாவட்டங்களில் நிகழ்த்தப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, பின்வரும் கூற்றுகளோடு தொடர்புடைய ஆட்டம். நையாண்டி மேளத்திற்கேற்ப ஆடும் ஆட்டம், கரகாட்டத்தின் துணையாட்டம், தண்ணீர் குடித்துக்கொண்டேவும் ஆடி காட்டுவர். ஸோ இந்த மூன்றுமே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் எதுனா மயிலாட்டம். சரிங்களா? ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா மயிலாட்டம். நான்காவது கேள்வி, புலம்பெயர் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் ஆடப்படுவது தேவராட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், மயிலாட்டம். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா காவடி ஆட்டம். விடை சி, காவடி ஆட்டம். கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது காவடி ஆட்டமாகும். இலங்கை, மலேசியா உட்பட புலம்பெயர் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது. ஐந்தாவது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. முதல் கூற்று, வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் தேவராட்டம். இது பெண்கள் மற்றும் ஆண்கள் இணைந்து ஆடுவது. தேவ துந்துபி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. ஸோ இதுல தவறானது சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் தவறானது. ஏன்னா இதில் ஆண்கள் மட்டும் ஆடுவாங்க, பெண்கள் ஆண்கள் இணைந்து ஆட மாட்டாங்க. ஸோ இப்போ இரண்டாவது கூற்று தவறு. இப்போ விடை என்ன? 1, 3 தவறு, 2 சரி. விடை ஏ. விடை ஏ. தேவராட்டம் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. இது ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டமாகும். உரிமை என பொதுவாக அழைக்கப்படும் தேவ துந்துபி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி ஆகும். பாருங்க, உரிமை என பொதுவாக அழைக்கப்படும் தேவ துந்துபி தேவராட்டத்திற்கு உரிய இசைக்கருவி ஆகும். ஆறாவது கேள்வி, பொய்க்கால் குதிரை ஆட்டத்தில் பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவை? போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலை. ஆட்டக்கலைஞர்கள் சேவை பலகை, சேமக்களம், ஜால்ரா ஆகிய இசைக்கருவிகளை இசைத்துக் கொண்டே ஆடுகின்றனர். புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் என்றும் அழைக்கப்படுகிறது. பொய்க்கால் குதிரை ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலையாகும். இது சரியான கூற்று. இரண்டாவது கூற்று தவறானது. சரிங்களா? இரண்டாவது கூற்று தவறானது. புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் என்றும் அழைக்கப்படுகிறது. பொய்க்கால் குதிரை ஆட்டம் வந்து புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்ப என்னன்னா இரண்டாவது கூற்று தவறு, 1, 3 சரி. விடை வந்து பார்த்தீங்கன்னா பி. விடை பி. அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படுகிறது. இந்த ஆட்டம் மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இது ராஜஸ்தானில் கச்சிக்கொடி. பாருங்க, ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்றும் கேரளத்தில் குதிரைக்களி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பொய்க்கால குதிரை ஆட்டம் வந்து ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்றும் கேரளத்தில் குதிரைக்களி என்றும் கூறப்படுகிறது. ஏழாவது கேள்வி, தகக தக தகக தந்தந்த தந்தகக என்று தாளம் பதலை திமிலை துரி தம்பட்டமும் பெருக இப்பாடல் வகையை இயற்றியவர் யார்? பலப்பட்டடை சொக்கநாதர், தியாகராயர், ராமலிங்க அடிகள், அருணகிரிநாதர். விடை வந்து பார்த்தீங்கன்னா டி, அருணகிரிநாதர்.
எட்டாவது கேள்வி, பறை என்று அழைக்கப்படும் ஆட்டம். பறை என்று அழைக்கப்படும் ஆட்டம். புலியாட்டம், தேவராட்டம், சேர்வையாட்டம், தப்பாட்டம். சோ விடை வந்து பார்த்தீங்கன்னா டி தப்பாட்டம். பறை என்று அழைக்கப்படும் ஆட்டம் தப்பாட்டம் ஆகும். தப்பு என்ற தோற்கருவியை இசைத்துக் கொண்டே அதன் இசைக்கு ஏற்ப நிகழ்த்துகின்ற கலையே தப்பாட்டமாகும். ஆண்கள் மட்டுமே ஆடி வந்த இந்த ஆட்டம் தற்போது பெண்களாலும் ஆடப்படுகிறது. இவ்வாட்டம் தப்பாட்டம், தப்பட்டை, தப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. பாருங்க, தப்பாட்டம், தப்பட்டை, தப்பு என்றும் இந்த ஆட்டம் அழைக்கப்படுகிறது. தப்பு என்பது வட்ட வடிவமாக அமைந்துள்ள அகன்ற தோல் கருவியாகும். தப்பு என்பது வட்ட வடிவமாக அமைந்துள்ள அகன்ற ஒரு தோல் கருவியாகும். 9வது கேள்வி, தப்பாட்டம் குறித்து பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவை? ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படும் தாளக்கருவி பறை. தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருளில் ஒன்றாக பறை உள்ளது. ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆடுவது. சோ 3 கூற்றுமே சரியானது. 3 கூற்றுமே சரியானது. அப்ப விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ 1, 2, 3. தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கேற்ப அதன் இசைப்பு முறைகளும் ஆட்ட முறைகளும் வேறுபடுகின்றன. பாருங்க, தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கேற்ப அதன் இசைப்பு முறைகளும் ஆட்ட முறைகளும் வேறுபடுகின்றன. வட்டமாக ஆடுதல், 2 வரிசையாக எதிரெதிர் திசையில் நின்று ஆடுதல், அனைவரும் நேர் வரிசையில் நின்று ஆடுதல், குதித்து குதித்து ஆடுதல், உட்கார்ந்து எழுதல், நடையாட்டம் ஆகிய ஆட்டக்கூறுகளை இன்றைய கலைஞர்களிடம் தப்பாட்டத்தில் காணப்படுகிறது. தப்பாட்டத்தில் கலைஞர்கள் குழுவாக பங்கேற்கின்றனர். தப்பாட்டத்தில் கலைஞர்கள் குழுவாக பங்கேற்கின்றனர். 10வது கேள்வி, தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எது? தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எந்த ஆட்டம்? தேவராட்டம், தப்பாட்டம், புலியாட்டம், சேர்வையாட்டம். சோ விடை வந்து பார்த்தீங்கன்னா புலியாட்டம். விடை சி புலியாட்டம். பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் புலியாட்டமும் ஒன்று. பாருங்க, பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் புலியாட்டமும் ஒன்று. விழாக்களில் புலி வேடமிடுவோர் உடம்பெங்கும் புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமாக வண்ணக்கோடுகளிட்டு துணியாலான வாளை இடுப்பில் கட்டிக்கொள்வார்கள். தப்பு மேளத்திற்கேற்ப ஒருவரோ இருவரோ ஆடுவர். தப்பு மேளத்திற்கேற்ப ஒருவரோ இருவரோ ஆடுவர். புலியை போன்று நடந்தும் பதுங்கியும் பாய்ந்தும் எம்பி குதித்தும் நாக்கால் வருடியும் பற்கள் தெரிய வாயை பிளந்தும் உரிமையும் பல்வேறு அடவுகளை வெளிப்படுத்துகின்றனர். இதுவே புலியாட்டம் ஆகும். 11வது கேள்வி, திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக விளங்குவது எது? தேவராட்டம், தெருக்கூத்து, புலியாட்டம், தப்பாட்டம். விடை வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து. விடை தெருக்கூத்து. நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலையே தெருக்கூத்து ஆகும். இப்பெயர் அது நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்தது. கூத்து இசையுடன் கூடிய உடல் அசைவியக்கத்துடன் தொடர்புடையது தெருக்கூத்தாகும். 12வது கேள்வி, கூத்துக்கலையின் ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர் யார்? கூத்துக்கலையின் ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறைகளும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர் யார்? நா. முத்துசாமி, பரிதிமார் கலைஞர், ரங்கநாதன், சண்முக சுந்தரம். விடையாறு? விடை நா. முத்துசாமி. நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. இவரின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின. இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நகரங்களில் இவரது நாடகங்கள் நடத்தப்பட்டன. இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருதையும் பெற்றார். இவர்தான் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி என்ற கலைஞர் ஆவார். 13வது கேள்வி, வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்தது தெருக்கூத்து. முதல் கூற்று. 2வது கூற்று, அர்ஜுனன் தபசு என்பது மழை வேண்டி நிகழ்த்தப்படுவதாகும். சோ 2வது கூற்றும் சரியானதுதான். தெருக்கூத்தின் அடிப்படையில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இரண்டுமே சரியான கூற்று. இரண்டுமே சரியான கூற்று. வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்தது தெருக்கூத்து. அர்ஜுனன் தபசு என்பது மழை வேண்டி நிகழ்த்தப்படுவது. அப்ப தெருக்கூத்தின் அடிப்படையில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்க எல்லாமே சரியா இருக்குது. அப்ப விடை தவறு எதுவும் இல்லை. விடை வந்து பார்த்தீங்கன்னா டி தவறு எதுவும் இல்லை. 14வது கேள்வி, ராஜசோழன் தெரு இடம்பெற்றுள்ள நாடு எது? சிங்கப்பூர், மலேசியா, நேபாளம், பூட்டான். சோ விடை வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா. ராஜசோழன் தெரு எங்க இடம்பெற்றிருக்குன்னா மலேசியால இருக்கு. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் புகழ்மிக்க பகுதியில் ராசசோழன் தெரு என்பது இன்றும் உள்ளது. இது மாமன்னன் ராஜராஜ சோழன் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட சிறப்பினை உணர்த்துகிறது. இச்செய்தி 5ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் இடம்பெற்றுள்ளது. 15வது கேள்வி, முதல் கூற்று, பூத்தொடுத்தல் என்ற கவிதையின் ஆசிரியர் உமா மகேஸ்வரி.
சரியான கூற்று. நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை ஆகிய கவிதைகள் இவருடையது. இதுவும் சரியான கூற்று. பாருங்க, நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை ஆகிய கவிதைகள் உமா மகேஸ்வரியோடது. சரியான கூற்று. அப்ப என்ன கேட்க, இரண்டுமே சரியானதுதான். விடை வந்து ஏ, இரண்டுமே சரி. கவிஞர் உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர். தற்போது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார். கவிதை, சிறுகதை, புதினம் என்று பல தளங்களில் படைத்து வருகிறார். 16வது கேள்வி, பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புவது எது? அந்தாதி, கலம்பகம், அம்மானை, பிள்ளைத்தமிழ். விடை வந்து டி, பிள்ளைத்தமிழ். இதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடப்படும். பாட்டு தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து எம்புவது பிள்ளைத்தமிழாகும். இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இரு வகையாக பாடப்பெறும். 17வது கேள்வி, குண்டலமும் குலைக்காதும் இலக்கண குறிப்பு தருக. குண்டலமும் குலைக்காதும் இலக்கண குறிப்பு தருக. முற்றுமை, உம்மைத்தொகை, எண்ணுமை, உம்மைத்தொகை. விடை வந்து எண்ணுமை. விடை சி, எண்ணுமை. 18வது கேள்வி, ஆதி வைத்தியநாதபுரிக்கு நாடுக செங்கிரை என்ற வரி இடம்பெற்றுள்ள பருவம் எது? செங்கிரை, தாள், வருகை, முத்தம். விடை வந்து செங்கிரை. விடை செங்கிரை. இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள் காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி ஆகும். ஆண்பார் பிள்ளைத்தமிழ் கடைசி 3 பருவம் பாருங்க, சிற்றில், சிறுபறை, சிறுதேர். இதெல்லாமே ஆண்பார் பிள்ளைத்தமிழ் ஆகும். பெண்பார் பிள்ளைத்தமிழ் கடைசி 3 பருவங்கள் என்ன? கலங்கு, அம்மானை, ஊசல். கலங்கு, அம்மானை, ஊசை. இவை 3ம் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு கடைசி 3 பருவங்கள் ஆகும். 19வது கேள்வி, முதல் கூற்று பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்களால் பிள்ளைத்தமிழ் பாடப்பெறும். முதல் கூற்று சரியானது. இரண்டாவது கூற்று சிற்றில், சிறுபறை, சிறுதேர் ஆகியவை ஆண்பார் பிள்ளைத்தமிழ். இவற்றில் எது தவறானது என்பதை கண்டறிய. 3மே சரியானது. இப்பதான் பார்த்தோம். அப்ப விடை வந்து 1 and 2. விடை ஏ, 1 and 2. 20வது கேள்வி, குமரகுருபர் வாழ்ந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு. குமரகுருபர் வாழ்ந்த காலம் 17ஆம் நூற்றாண்டாகும். விடை பி, 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை முதலான நூல்களை குமரகுருபர் இயற்றியுள்ளார். பாருங்க, அவர் இயற்றிய நூல்கள் என்ன? கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை போன்ற நூல்களை குமரகுருபர் இயற்றியுள்ளார். 21வது கேள்வி, பின்வரும் வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? பின்வரும் வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? சோழ நாட்டு திருவழுந்தூரில் பிறந்தவர். திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏறெழுபது, சிலை எழுபது முதலிய நூல்களை இயற்றியவர். இது எல்லாமே யாருக்கு பொருந்தும்? கம்பருக்கு பொருந்தும். சரிங்களா? அப்ப விடை சி, கம்பர். கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும், கவிபாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் கம்பர். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பம் என்று புகழ் பெற்றவர் கம்பர். ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாவதாரம் என்ற பெயரிட்டார். ராமாவதாரம் என பெயரிட்டார். 22வது கேள்வி, வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய என தொடங்கும் பாடல் கம்பராமாயணத்தில் எந்த காண்டம் மற்றும் எந்த படலத்தில் அமைந்துள்ளது? அயோத்தியா காண்டம், கங்கை படலம், பாலகாண்டம், நாட்டுப்படலம், யுத்த காண்டம், கும்பகருணன் வதை படலம், ஆரண்ய காண்டம், காடுகான் படலம். விடை வந்து அயோத்தியா காண்டம், கங்கை படலம். விடை ஏ, அயோத்தியா காண்டம், கங்கை படலம். கம்பராமாயணம் 6 காண்டங்களை உடையது. கம்பராமாயண பாடல்கள் சந்தநயம் மிக்கவை. கம்ப ராமாயண பாடல்கள் சந்தநயம் மிக்கவை. 23வது கேள்வி, ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? மணிமேகலை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம். ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். விடை பி, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஊர்கான் கதையில் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி எனும் ஊர் சிறப்பிக்கப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி எனும் ஊர் சிறப்பிக்கப்படுகிறது. 24வது கேள்வி, சா கந்தசாமி தாம் எழுதிய எந்த புதினத்தின் மூலம் எழுத்துலகில் புகழ் பெற்றார்? சா கந்தசாமி தாம் எழுதிய எந்த புதினத்தின் மூலம் எழுத்துலகில் புகழ் பெற்றார்? சாயாவனம், தொலைந்து போனவர்கள், சூரியவம்சம், சாந்தகுமாரி. விடை வந்து சாயாவனம். விடை ஏ, சாயாவனம்.
தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் என்னும் கதை இடம்பெற்றுள்ளது. சா கந்தசாமி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர். 25வது கேள்வி, விளரியால் செவ்வழிப்பன் புன்னை ஞாழல் எத்தினைக்குரிய கருப்பொருள்கள். பாருங்க, விளரியால் செவ்வழிப்பன் புன்னை ஞாழல் எத்தினைக்குரிய கருப்பொருள்கள். குறிஞ்சி, முல்லை, பாலை, நெய்தல். விடை நெய்தல். விடை டி நெய்தல். 26வது கேள்வி, குறிஞ்சி திணைக்குரிய பறை எது? குறிஞ்சி திணைக்குரிய பறை எது? ஏர்கோட்பறை, தொண்டகப்பறை, மணமுலா, துடி. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா தொண்டகப்பறை. குறிஞ்சி திணைக்குரிய பறை தொண்டகப்பறை. முல்லை திணைக்குரிய பறை ஏர்கோட்பறை. மருதத்தினத்திற்குரிய பறை மணமுலா நெல்லரி கிணை. நெய்தல் திணைக்குரிய பறை மீன் கொட்பறை. பாலை திணைக்குரிய பறை துடி. 27வது கேள்வி, பொறுத்துக திணை பொழுதுகள் சிறுபொழுதுகள். சரிங்களா? ஸோ முல்லை சிறுபொழுது மாலை. நெய்தல் ஏற்பாடு. பாலை நண்பகல். பாலை நண்பகல். மருதம் வைகரை. மருதம் வைகரை. குறிஞ்சி யாமம். குறிஞ்சி யாமம். ஸோ அப்போ வந்துன்னா விடை என்ன உங்களுக்கு? இ பி சி ஏடி. விடை வந்து பார்த்தீங்கன்னா பி. விடை பி. திணையும் பொழுதும். திணை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பெரும்பொழுது குறிஞ்சி குளிர்காலம் முன்பனிக்காலம், சிறுபொழுது யாமம். முல்லை பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது மாலை. மருதம் பெரும்பொழுது 6 பெரும்பொழுதுகள், சிறுபொழுது வைகரை. நெய்தல் பெரும்பொழுது 6 பெரும்பொழுதுகள், சிறுபொழுது ஏற்பாடு. பாலை பெரும்பொழுது இளவேனில் முதுவேனில் பின்பனி, சிறுபொழுது நண்பகல். ஸோ இதில் திணை பொழுதுகள் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. 28வது கேள்வி, சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர் யார்? நா பார்த்தசாரதி, கோமகள், உமா மகேஸ்வரி, சா கந்தசாமி. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா சா கந்தசாமி. சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர் சா கந்தசாமி. சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றுள்ளார். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 11க்கும் மேற்பட்ட புதினங்களையும் சா கந்தசாமி எழுதியுள்ளார். தொலைந்து போனவர்கள், சூரியவம்சம், சாந்தகுமாரி முதலிய இவர் எழுதிய புதினங்களுள் சிலவாகும். 29வது கேள்வி, இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை உள்ள சிறுபொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாலை, வைகரை, ஏற்பாடு, யாமம். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா யாமம். விடை யாமம். காலை. காலை 6 மணி முதல் 10 மணி வரை வந்து காலைன்னு சொல்லுவாங்க. நண்பகல் என்பது காலை 10 மணி முதல் 2 மணி வரை நண்பகல். ஏற்பாடு பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. மாலை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. யாமம் என்பது இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. வைகரை என்பது இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. ஸோ வைகரை என்பது இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. 30வது கேள்வி, பொருந்தாததை காண்க. டெர்மினாலஜி கலைச்சொல் பொருந்தியுள்ளது. ஆஸ்தட்டிக்ஸ் தொன்மம் கிடையாது. ஏன்னா ஆஸ்தட்டிக்ஸ்னா அழகியல், முறியல். மித் என்றால் தொன்மம். மித் என்றால் தொன்மம். அப்ப உங்களுக்கு முதல் இணை சரியானது, இரண்டாவது மூன்றாவது தவறானது. விடை வந்து பி. விடை பி. 1 சரி, 2 மற்றும் 3 தவறு. 31வது கேள்வி, நாட்டார் கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? காத்தா திருநாவுக்கரசு, ஆ கதிரவன், ஆ கா பெருமாள். அனைத்தும் சரி. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆ கா பெருமாள். விடை ஆ கா பெருமாள். தேன்மலை சுரதா. திருக்குறள் நீதி இலக்கியம் காத்தா திருநாவுக்கரசு. நாட்டார் கலைகள் ஆ கா பெருமாள். 32வது கேள்வி, பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருளல்ல தில்லை பொருள் இப்பாடலில் பயின்று வரும் அணி எது? பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருளல்ல தில்லை பொருள் இப்பாடலில் பயின்று வரும் அணி எது? சொல் பின்வரும் நிலையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி, வேற்றுமை அணி, ஓமை அணி. விடை வந்து பார்த்தீங்கன்னா சொல் பின்வரும் நிலையணி. விடை ஏ. அதிகாரம் பொருள் செயல் வகையாகும். அதிகாரம் பொருள் செயல் வகை. பொருள் ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது செல்வம். அஃது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு எதுவும் இல்லை. பாருங்க, ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது செல்வமாகும். அஃது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு எதுவும் இல்லை. 33வது கேள்வி, அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் இக்குறளை நிறைவு செய்க. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் யாவுல மென் நிற்பவை சுற்றமாக சுற்றும் உலகு புல்லார் புரளவிடல் எக்தனை கூறியதில். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா சி. புல்லார் புரளவிடல். 34வது கேள்வி, எனது போராட்டம் என்பது யாருடைய தன் வரலாற்று நூல்? எனது போராட்டம் என்பது யாருடைய
தன் வரலாற்று நூல், மாப்போசி, பெருஞ்சித்திரனார், தேவநாய பாவனர், காத்தா, திருநாவுக்கரசு. விடை வந்து மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானம். சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் மாப்போசி விடுதலை போராட்ட வீரர் ஆவார். 1952 முதல் 1954 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் 1972 முதல் 1978 வரை சட்டமன்ற மேலவை தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் மாப்போசி. 35வது கேள்வி, 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? வேங்கையின் மைந்தன், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, தமிழின்பம், மறுமுறை கண்ட வாசகம். விடை வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. விடை பி, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலுக்காக மாப்போசி 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார். தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைத்துள்ளது. 36வது கேள்வி, ஞானப்பிரகாசம் என்பது யாருடைய இயற்பெயர்? ஞானப்பிரகாசம் என்பது யாருடைய இயற்பெயர்? விஸ்வநாதன், மாப்போசி, பாவலேறு, பெருஞ்சித்திரனார், கூப்பா, ராஜகோபாலம். ஞானப்பிரகாசம் என்பது மாப்போ சிவநாதத்தின் இயற்பெயராகும். மாப்போசியின் தந்தை பெயர் பொன்னுசாமி, அன்னையின் பெயர் சிவகாமி. பெற்றோர் மாப்போசிக்கு இட்ட பெயர் ஞானப்பிரகாசம். ஆனால் சரபையர் என்ற முதியவர் ஒருவர் மாப்போசியின் பெயரை மாற்றி சிவஞானி என்று அழைத்தார். 37வது கேள்வி, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஆகஸ்ட் 13, 1942 மாப்போசி அடைக்கப்பட்ட சிறை எது? வேலூர் சிறை. விடை வந்து ஏ, வேலூர் சிறை. 38வது கேள்வி, கூப்பா ராஜகோபாலன் பற்றி கீழ்கண்ட வரிகளில் தவறானதை நீக்குக. தவறானதை நீக்குக. பாரதமணி, பாரதி தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தார். இது சரியானது. அகலிகை, ஆத்ம சிந்தனை ஆகிய நூல்கள் இவரது மறைவுக்கு பின்னர் தொகுக்கப்பட்டன. இதுவும் சரியானது. கூப்பாரா படைப்புகள் என்னும் நூலில் ஏர் புதிதா என்னும் கவிதை இடம்பெற்றுள்ளது. இதுவும் சரியான கூற்று. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? தவறானதை நீக்க. தவறானதை நீக்க. எதுவும் தவறு இல்லை. சரிங்களா? அப்ப விடை என்ன? பி, எதுவும் இல்லை. 39வது கேள்வி, கோப்பர கேசரி என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? கோப்பர கேசரி என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? முதலாம் ராஜராஜ சோழன், இரண்டாம் ராஜராஜ சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன். விடை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் ராஜராஜ சோழன். விடை பி, இரண்டாம் ராஜராஜ சோழன். கோப்பர கேசரி, திருப்புவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்டவர் இரண்டாம் ராஜராஜ சோழன். இம்மெய்கீர்த்தி பகுதி இலக்கிய நயம், நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது. இவருடைய மெய்கீர்த்திகள் 2, அதில் ஒன்று 91 அடிகளை கொண்டதாகும். 91 அடிகளை கொண்டதாகும். 40வது கேள்வி, தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அற முத்தும் மணியும் பொன்னும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? மணிமேகலை, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி. விடை வந்து சிலப்பதிகாரம். விடை சிலப்பதிகாரம். 41வது கேள்வி, நெடுவேல் குன்றம் என்று அழைக்கப்படும் ஊர் எது? நெடுவேல் குன்றம் என்று அழைக்கப்படும் ஊர் எது? பழனி முருகன் கோவில், சுருளிமலை கோவில், மருதமலை கோவில், திருப்பரங்குன்றம் கோவில். விடை சுருளிமலை கோவில். விடை பி, சுருளிமலை கோவில். 42வது கேள்வி, இசை பேரரசி என்று நேருவால் அழைக்கப்பட்டவர் யார்? எம். சுப்புலட்சுமி, டி. கே. பட்டம்மாள், லதா மங்கேஷ்வர், பி. பானுமதி. விடை வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமி. எம்.எஸ். சுப்புலட்சுமி. எம்.எஸ். சுப்புலட்சுமி அப்படின்னா மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. வீணை கலைஞரான தன் தாயே அவருக்கு முதல் குரு ஆவார். 1947ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி பிறந்த நாளன்று எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடிய ஹரிதும் ஹரா எனும் மீரா பஜன் பாடலை சென்னை வானொலி ஒளிபரப்பியது. 1954ஆம் ஆண்டு தாமரை அணி விருது வழங்கப்பட்டது. 1963ஆம் ஆண்டு இங்கிலாந்திலும் 1966ஆம் ஆண்டில் ஐநாவிலும் எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடியுள்ளார். 1966ஆம் ஆண்டில் எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடிய வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்க தொடங்கியது. 1974ஆம் ஆண்டு மகசேச விருது வழங்கப்பட்டது. இவ்விருது பெறும் முதல் இசைக்கலைஞர் எம்.எஸ். சுப்புலட்சுமி ஆவார். 1998இல் இந்திய மாமணி பாரத ரத்னா விருது எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு வழங்கப்பட்டது. 43வது கேள்வி, 1954ஆம் ஆண்டு தாமரை அணி விருது பெற்ற போது எம்.எஸ். சுப்புலட்சுமியை பாராட்டியவர் யார்? ஹெலன் கெல்லர், சரோஜினி நாயுடு, அன்னி பெசன்ட், அன்னை தெரசா. விடை வந்து ஹெலன் கெல்லர். விடையே ஹெலன் கெல்லர். 44வது கேள்வி, சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? ராஜம் கிருஷ்ணன், பால சரஸ்வதி, எம்.எஸ். சுப்புலட்சுமி, அன்பரசி. விடை வந்து ராஜம்
கிருஷ்ணன். விடை ஏ ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினத்தை இயற்றியவர் ராஜம் கிருஷ்ணன். 45வது கேள்வி, உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார்? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், ராஜம் கிருஷ்ணன், சின்னப்பிள்ளை, மோகனா. விடை கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். விடை ஏ கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். 46வது கேள்வி, உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்று கூறியவர். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்று கூறியவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், சின்னப்பிள்ளை, பால சரஸ்வதி. விடை பி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். விடை கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். 47வது கேள்வி, பொறுத்துக. கரிப்பு மணிகள், சேற்றில் மனிதர்கள், மண்ணகத்து பூந்துளிகள், குறிஞ்சித்தேன், அலைவாய் கரையில். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எது தொடர்போட இந்த புத்தகங்கள் இருக்குது. ஸோ கருப்பு மணிகள் உப்பள தொழிலாளர் வாழ்க்கை. கருப்பு மணிகள் என்பது உப்பள தொழிலாளர் வாழ்க்கை. சேற்றில் மனிதர்கள் வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டல். வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டல். மண்ணகத்து பூந்துளிகள் என்பது பெண் குழந்தைகள் கொலை. பாருங்க, மண்ணகத்து பூந்துளிகள் என்பது பெண் குழந்தைகள் கொலை. குறிஞ்சித்தேன் என்பது படுகர் இன மக்களின் வாழ்க்கை. படுகர் இன மக்களின் வாழ்க்கை குறிஞ்சித்தேன். அலைவாய் கரையில் மீனவர்களின் வாழ்க்கை. மீனவர்களின் வாழ்க்கை. ஸோ அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ. விடை ஏ. 48வது கேள்வி, முதல் கூட்டு ஸ்ரீ சக்தி புரஸ்கார் விருது, அவ்வை விருது, பொதிகை விருது, தாமரை திரு விருது முதலான விருதுகளை பெற்றவர். இரண்டாவது கூற்று களஞ்சியம் என்ற மகளூர் குழுவை ஆரம்பித்தவர் யார் இவர்? ஸோ ஸ்ரீ சக்தி புரஸ்கார் விருது, அவ்வை விருது, பொதிகை விருது, தாமரை திரு விருது முதலான விருதுகளை பெற்றவர் யார்? களஞ்சியம் என்ற மகளிர் குழுவை ஆரம்பித்தவர் யார்? ஸோ சின்னப்பிள்ளை. விடை வந்ததுன்னா ஏ சின்னப்பிள்ளை. 49வது கேள்வி, முடக்கத்தான் என அழைக்கப்படும் கொடியது. முடக்கத்தான் என அழைக்கப்படும் கொடியது உளுஞ்சை. விடை சி உளுஞ்சை கொடி. வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடியே உளுஞ்சை கொடி. இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை. மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதனை முடக்கத்தான், முடக்கொற்றான் என கூறுகின்றனர். முடக்கொற்றான் என கூறுகின்றனர். 50வது கேள்வி, கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் அன்போடு. பாருங்க, கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் அன்போடு என்ற பாடல் வரி யாருடையது? பாரதியார், பாரதிதாசன், வ.உ.சி. பெரியார். விடை பாரதிதாசன். விடை பி பாரதிதாசன். கற்பது பெண்களுக்கு ஆபரணம், கெம்புக்கள் வைத்த நகை தீராதரணம், கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்களில் ஒற்றிக்கொள்ளும் அன்போடு என்று பாரதிதாசன் பாடியுள்ளார். 51வது கேள்வி, புறத்திணைகள் தொடர்பான கேள்வி. வெட்சிப்பூ ஆணிரை கவர்தல். வெட்சிப்பூ ஆணிரை கவர்தல். கரந்தைப்பூ ஆணிரை மீட்டல். கரந்தைப்பூ ஆணிரை மீட்டல். வஞ்சிப்பூ மண் கவர்தல். வஞ்சிப்பூ மண் கவர்தல். காஞ்சிப்பூ எதிர்த்து போரிடல். காஞ்சிப்பூ பார்த்தீங்கன்னா எதிர்த்து போரிடல். நொச்சிப்பூ கோட்டையை காத்தல். நொச்சிப்பூ கோட்டையை காத்தல். உளுஞ்சைப்பூ கோட்டையை சுற்றி வளைத்தல். உளுஞ்சைப்பூ கோட்டையை சுற்றி வளைத்தல். வெட்சிப்பூ அப்படின்னா ஆணிரை கவர்தல், கரந்தைப்பூ ஆணிரை மீட்டல், வஞ்சிப்பூ மண் கவர்தல், காஞ்சிப்பூ எதிர்த்து போரிடுதல், நொச்சிப்பூ கோட்டை காத்தல், உளுஞ்சைப்பூ கோட்டையை சுற்றி வளைத்தல். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ. விடை ஏ. 52வது கேள்வி, புறத்திணைகள் மற்றும் அகத்திணைகள் எத்தனை வகைப்படும்? ஸோ புறத்திணைகள் 12, அகத்திணைகள் 5. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ. அகப்பொருள் அன்பின் 5 பற்றியது. புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. புறத்திணைகள் வெற்றி முதலாக 12 வகைப்படும். புறத்திணை வெற்றி முதலாக 12 வகைப்படும். 53வது கேள்வி, கன்சுலேட் என்ற வார்த்தை என்ற ஆங்கில வார்த்தையின் பொருள் என்ன? வணிகக்குழு, துணை தூதரகம், ஆவண காப்பம், காப்புரிமை. விடை துணை தூதரகம். விடை பி துணை தூதரகம். 54வது கேள்வி, இம்மை செய்தது மறுமைக்கு ஆமனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் யாது? புறநானூறு, அகநானூறு, 1810 பரிபாடல். விடை புறநானூறு. விடை ஏ புறநானூறு. சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய்பற்றி ஏனிச்சேரி முடமோசியார் குறிப்பிட்டுள்ளார். நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை தருவது என்பது இதில் உணர்த்தப்பட்டுள்ளது. 55வது கேள்வி, நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை. இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? மதுரை காஞ்சி. ஸோ விடை வந்து மதுரை காஞ்சி. 56வது கேள்வி, செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் என்னே தப்புன பலவே. இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? புறப்பாட்டு, அகநானூறு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை. ஸோ விடை வந்து புறப்பாட்டு. பாடலை எழுதியவர் மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனார்.
57வது கேள்வி 7 சிற்றரசர்களின் கொடைமாட்சியை குறிப்பிடும் நூல் எது? 7 சிற்றரசர்களின் கொடைமாட்சியை குறிப்பிடும் நூல் எது? பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, பட்டினப்பாலை. விடை சிறுபானாற்றுப்படை பி. விடை பி சிறுபானாற்றுப்படை. கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுகிறது. பழந்தமிழ் கொடைமாட்சியை புலப்படுத்துகிறது. எழுவரின் கொடை பெருமை சிறுபானாற்றுப்படையில் பெருஞ்சித்திரனார் பாடலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன. ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன. 58வது கேள்வி பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் என்று குறிப்பிடுபவர் யார்? பாருங்க, பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் என்று குறிப்பிட்டவர் யார்? உருத்திரங்கண்ணனார், நல்லந்துவனார், நக்கீரர், நச்சல்லையார். விடை வந்து பார்த்தீங்கன்னா பி நல்லந்துவனார். விடை பி நல்லந்துவனார். பிற துன்பத்தை தன் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்துவனார் குறிப்பிடுகிறார். 59வது கேள்வி ஜென் தத்துவம் அமைய அடித்தளமிட்டவர் யார்? புத்தர், போதிதர்மர், வசுமித்திரர், அஸ்வகோசர். விடை போதிதர்மர். விடை போதிதர்மர். கிபி 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்துக்கு சிற்றரசர் ஒருவர் போதிதர்மர் எனும் சமய பெயர் பூண்டு சீனாவுக்கு சென்றார். பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார். அதிலிருந்து உருவானது ஜென் தத்துவம். இது பின்னர் ஜப்பான் முதலிய நாடுகளுக்கும் பரவி செலுத்தி விளங்கியது. போதிதர்மருக்கு சீனர்கள் கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வருவது குறிப்பிடத்தக்கது ஆகும். 60வது கேள்வி உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் யார்? பாருங்க, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் ஔவையார், நச்சல்லையார், கபிலர், பெருந்தலை சாத்தனார். சோ கூறியவர் வந்து ஔவையார். விடை ஏ ஔவையார். 61வது கேள்வி தீசோ வேணுகோபாலன் குறித்து பின்வரும் வரிகளில் தவறானதை நீக்குக. எழுத்து கால புதுக்கவிஞர்கள் ஒருவர். சரியானது. மீட்சி விண்ணப்ப கவிதை தொகுப்பு, இதுவும் சரியானது. கோடைவயல் கவிதை தொகுப்பு, இதுவும் சரியானது. சாகித்ய அகாதமி விருது பெற்றவர், இது தவறானது. ஸோ அப்படியே வந்து தி சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் அல்ல. தீசோ வேணுகோபாலின் கோடைவயல் என்னும் தொகுப்பில் இப்பாடம் இடம்பெற்றுள்ளது. தீசோ வேணுகோபாலன் திருவையாற்றில் பிறந்தவர். மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். எழுத்து காலப்புதுகவிஞர் ஒருவர். இவரின் கவிதை தொகுப்புகள் கோடைவயல், மீட்சி விண்ணப்பம். கோடைவயல், மீட்சி விண்ணப்பம். 62வது கேள்வி கண்ணதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்றும் நூல். கண்ணதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? சேரமான் காதலி, கலங்கா திருமணமே, அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம். விடை சேரமான் காதலி. காலக்கணிதம் எனும் இப்பாடப்பகுதி கண்ணதாசனின் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. முத்தையா எனும் இயற்பெயர் கொண்டவர் கண்ணதாசன். இன்றைய சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். இவரது பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைத்துறையில் பாடலாசிரியரானார். தன் திரைப்பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் கண்ணதாசன். 63வது கேள்வி பொருந்தாததை காண்க. 63வது கேள்வி பொருந்தாததை காண்க. நாளுக்கு ஒரு முறை மலர்வது செண்பகம். சரியான இணை. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி. சரியான இணை. தலைமுறைக்கு ஒரு முறை மலர்வது மூங்கில். இதுவும் சரியான இணை. ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம். இதுவும் சரியான இணை. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாதை கேட்டிருக்காங்க. அனைத்தும் பொருந்தியுள்ளது. அப்போ விடை எதுவும் இல்லை. விடை பி எதுவும் இல்லை. 64வது கேள்வி கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு. விடை புறநானூறு. விடை டி புறநானூறு. 65வது கேள்வி பொறுத்துக. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா செப்பலோசை. ஆசிரியப்பா அகவல் ஓசை. கலிப்பா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ. விடை ஏ. 66வது கேள்வி வெண்பா பொது இலக்கணம் குறித்து எவை தவறானது? செப்பலோசை பெற்று வரும். சரியானது. ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும். தவறானது.
ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். இது சரியானது. இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும் பயின்று வரும். இதுவும் சரியானது. இப்ப தவறானது இது கேட்டிருக்காங்க. அப்ப 2 மட்டும் தவறானது. விடை டி. 67வது கேள்வி, ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை என்று கூறியவர் யார்? ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை என்று கூறியவர் யார்? கண்ணதாசன், புதுமைப்பித்தன், அசோகமித்திரன், நாகூர் ரூமி. விடை அசோகமித்திரன். விடை சி, அசோகமித்திரன். ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள்: குடியரசுத் தலைவர் விருது, உன்னை போல் ஒருவன் திரைப்படம். சாகித்ய அகாதமி விருது, சில நேரங்களில் சில மனிதர்கள் புதினத்திற்கு. சோவியத் நாட்டு விருது, இமயத்துக்கு அப்பால். ஞானபீட விருது, தாமரை திரு விருது போன்ற விருதுகளை ஜெயகாந்தன் பெற்றுள்ளார். 68வது கேள்வி, இசமத் சன்னியாசி என்று திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் யாரை குறிப்பிடுகிறார்? இசமத் சன்னியாசி என்று திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் யாரை குறிப்பிடுகிறார்? ஜியு போப், வீரமாமுனிவர், உமரப்புலுவர், அப்துல் ரஹ்மான். சோ விடை வந்ததுன்னா பி, வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டால் இவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சன்னியாசி எனும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள். இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருளாகும். 69வது கேள்வி, தேம்பாவணியில் உள்ள காண்டங்கள், படலங்கள், பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 3 காண்டம் 36 படலம் 3615 பாடல்கள். 6 காண்டம் 36 படலம் 3513 பாடல்கள். 3 காண்டம் 63 படலம் 4586 பாடல்கள். 6 காண்டம் 63 படலம் 2556 பாடல்கள். ஸோ தேம்பாவணியில் உள்ள காண்டங்கள், படலங்கள், பாடல்களின் எண்ணிக்கை 3 காண்டம் 36 படலம் 3615 பாடல்களாகும். விடை ஏ. தேம்பா கூட்டல் அணி என பிரித்து வாடாத மாலை என்றும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடலின் தொகுப்பு என்றும் இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகின்றது. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசோப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இதுவாகும். இப்பெருங்காப்பியம் 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் உள்ளடக்கி 3615 பாடல்களை கொண்டுள்ளது. 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி. இக்காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். இவரது இயற்பெயர் கான்ஸ்டான்ஸ் சோசப் பெசுகி. தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குருகதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார். 70வது கேள்வி, காய்மணி உய்முறை இலக்கண குறிப்பு தருக. காய்மணி உய்முறை இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை, பெயரெச்சம், வேற்றுமை தொகை, 3ஆம் வேற்றுமை. விடை வினைத்தொகை ஏ. விடை ஏ, வினைத்தொகை. 71வது கேள்வி, ஆலங்கானத்து அஞ்சுவர இருத்து அரசு பட அமர் உலக்கி இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? 1810 மதுரை காஞ்சி, புறநானூறு, கூத்தராற்றுப்படை. விடை மதுரை காஞ்சி. விடை பி, மதுரை காஞ்சி. 72வது கேள்வி, எவ்வகை பொருள் மெய்வகை விளக்குகன் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும்? சிலப்பதிகாரம், தண்டி அலங்காரம், பெரிய புராணம், தமிழோடு தூது. விடை தண்டி அலங்காரம். விடை தண்டி அலங்காரம். 73வது கேள்வி, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இப்பாடலில் பயின்று வரும் அணி எது? பாருங்க, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இப்பாடலில் பயின்று வரும் அணி எது? தன்மை அணி, தற்குறிப்பேற்ற அணி, நிரல் நிறை அணி, வேற்றுமை அணி. விடை வந்து பாத்தீங்கன்னா நிரல் நிறை அணி. விடை சி, நிரல் நிறை அணி. 74வது கேள்வி, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான் ஆம் வானா பிறப்பு என்று எந்த அதிகாரத்தில் இக்குறள் வந்துள்ளது? எந்த அதிகாரத்தில் இக்குறள் வந்துள்ளது? கொடுங்கோன்மை, ஆள்வினை உடைமை, மெய் உணர்தல், பொருள் செயல் வகைமை. விடை வந்து பாத்தீங்கன்னா மெய் உணர்தல். விடை சி, மெய் உணர்தல். 75வது கேள்வி, கல்ச்சுரல் வேல்யூஸ் என்ற ஆங்கில வார்த்தையின் பொருள் என்ன? பண்பாட்டு எல்லை, பண்பாட்டு விழுமியங்கள், பண்பாட்டு மதிப்பு, கலாச்சார மதிப்பீடு. விடை பண்பாட்டு விழுமியங்கள். விடை பி, பண்பாட்டு விழுமியங்கள். ஸோ இன்னைக்கு இல்லம் தேடி தேர்வில் 10th தமிழ் பார்ட் 2 நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். சரி, அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். ஸோ அதுக்குண்டான வினா மற்றும் விடைகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.